நம்மை நம்பி வருகின்ற இந்த குரலற்ற மக்களின் குரல் ஒலிக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரம் நம் கைகளுக்கு கிடைக்கும். அதுவரையில் இந்த மக்களோடு பயணிப்போம், இந்த மக்களுக்காக உழைப்போம், இந்த மக்களுக்காக போராடுவோம், இந்த மக்களோடு இரண்டர கலந்து இந்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவனாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பணியாற்றுவோம் என்கிற ஒரு புரிதலோடு தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்கிறது. திடீரென்று அவர் கேட்காமல், அவரிடமிருந்து கோரிக்கை வராமல், ஆளுநரை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்ததனுடைய எதிர்வினையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு அவருக்கு இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு தந்திருப்பதில் கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் இல்லை, இதில் அரசியல் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியை நடத்திய சுப உதயகுமாரன் ஒரு சமரசமற்ற ஒரு போராளி. என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக தேசிய தலைவனே எமது உயிர் மூச்சு உள்ளவரை தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் என்கிற